இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன? நீ எனக்கு வேணும். அப்படியே ஆசையா 4 வார்த்தை சாயங்கால நேரத்துல என் கைய பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்து என் பவரை பார்த்தனா நானே உன்னை வேண்டானாலும் நீ என் பின்னாடியே வருவ. என்ன சாயங்காலம் அப்படியே ஜாலியா போலாமா? என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்ன நல்ல விஷயம் பண்ணிருக்கமா. அழைக்காத கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்தா என்ன மரியாதை கிடைக்கும்னு அவனுக்கு புரியுற மாதிரி பண்ணிட்ட. அன்னைக்கு நீ இவன் கண்ணத்துல அரைஞ்ச, ஆனா இன்னைக்கு மூஞ்சில தண்ணிய ஊத்திருக்க. ஏண்டா உனக்கு வெக்கன்றது கொஞ்சம் கூட இல்லையா? எந்த முகத்தை வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க? நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து வந்து பிரச்சனை பண்ணிருக்க, அதுவும் அபூர்வாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு இங்கேயே உன்னை வெட்டி சாச்சிரலான்னு தோணுது எனக்கு. ஆனா இந்த மங்களகரமான கல்யாண விழால உன் ரத்தக்கரை படியக்கூடாதுன்னு உன்னை நான் சும்மா விடுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்த மனுஷனை அவமானப்படுத்துறது தான் உங்க கலாச்சாரமா? என்னது உதவி செய்யலான்னு வந்தியா? நீ எங்களுக்கு கேட்டீங்களா மாமா? இவன் போய் நமக்கு உதவி செய்ய போறானா? நீ உதவி பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு வந்த? யார் கூப்பிட்டாங்கன்னு வந்த? இந்த பூமி உன் கண்ணத்துல அரைஞ்சும் திரும்ப நீ இங்க வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? மாமா சந்தேகமே இல்ல, இவன் கல்யாணத்தை நிறுத்தி நம்ம மானத்தை வாங்குறதுக்காகவே வந்திருக்கான். அவன் ஏன் கல்யாணத்தை நிறுத்த போறான்? இந்த அவனுக்கும் ஒரு தங்கச்சி தானே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் தங்கச்சியோட பொண்ணு இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. டேய், ஒழுங்கா வெளியில போயிடுறா. என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னா எனக்கு வர கோவத்துல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. மாமா சந்தேகமே இல்ல, இவன் கூப்பிடாமலே கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் வந்திருக்கணும். ஐயோ, இவன் என்ன பிளானோட வந்திருக்கானோ என்னமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான்லாம் நிறுத்துறதுக்கு வரல. இந்த கல்யாணத்தை யாரோ ஒருத்தவங்க நிறுத்தணும்னு பாக்குறாங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க யாரும் பைத்தியக்காரங்க இல்ல. போடா வெளியில. அங்கிள், அங்கிள் இருங்க. அங்கிள், அங்கிள், அங்கிள். அங்கிள்,
போடா 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 போடா. மீரா, நீங்க எல்லாரும் போய் மனைமடியில இருங்க. இங்க பாருங்க, எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சரிங்களா? உட்காருங்க, போங்க. என்ன அபூர்வா இது? அந்த பையனை அனுப்பி வச்சுட்ட, உன் பிளான் எப்படி நடக்கும்? அவன் யார் கண்ணுல படணும்னு நினைச்சனோ அவங்க கண்ணுல பட்டுட்டான் சித்தி. இனி நமக்கு அவன் தேவையில்ல. நம்ம பிளான் இப்போ இன்னும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த குடும்பத்தை பத்தி அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என் மேல உங்களுக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அந்த நேரத்துக்காக அது இல்லைங்க. நான் எதுக்காக அப்படி ககன் கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் இருங்க. ககன் ககன் நில்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. இருங்க ப்ளீஸ், நில்லுங்க ககன். கொஞ்சம் நில்லுங்க ககன், நில்லுங்க ககன் ப்ளீஸ். சொல்றது கேளுங்க ககன். நீங்க சொன்னதை நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்து அவமானப்பட்டதுதான் மிச்சம். அவமானப்படுத்திட்டாங்கிறதுக்காக ஒரு வயசு பொண்ணோட கல்யாணம், அதுவும் உன் தங்கச்சி கல்யாணம் நிக்க போகுதுன்னா கண்டுக்காம அப்படியே கிளம்பி போயிட்டியேப்பா. கல்யாணம் நின்னு போயிடும் நீங்க மட்டும் தாங்க சொல்றீங்க. ஆனா அங்க நிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. நீ வந்து இங்க இருக்கணும்பா. நீ இப்படி நினைச்சா எப்படி? இப்ப நிக்க போகுது. இவ்ளோ உறுதியா அந்த கல்யாணம் நிக்க போகுதுன்னு எப்படிங்க சொல்றீங்க? அசரீரவாணிக்கு எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நிக்க போகுது. நீ என்னடானா என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நான் வரமாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ பாவம். இப்போ இந்து கல்யாணத்தை நிக்காம தடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க சொல்லு?